வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீகுமார், சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல், சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒபிசிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம நார்மல் வெயிட்டு நம்ம ஹைட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு வெயிட் இருக்கும். அது ஜாஸ்தி ஆகிட்டே போகும்போது, ஒரு அளவுக்கு மேலே போகும்போது அதை நம்ம உடல் பருமன் சொல்லுவோம். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட ஹைட் அண்ட் வெயிட் ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். அது நார்மலாக 25க்குள்ளே இருக்கணும். 25லேருந்து 30க்குள்ளே இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தின்னு சொல்லுவோம். 30க்கு மேலே இருந்தது அப்படின்னாக்கா உடல் பருமன், அதாவது ஒபிசிட்டியில் இருக்கும்னு அர்த்தம். ஸோ இந்த ஒபிசிட்டி வர்றதுனால என்ன காரணங்கள் அப்படின்னாக்கா, ஒன்று நம்ம நிறையா ஃபுட் இன்டேக், நம்ம நிறையா சாப்பிடுவோம். ரைஸ் ஐட்டம், இப்போ பார்த்திங்கன்னா நிறையா ப்ராசஸ்டு ஃபுட் இருக்குது, இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இருக்குது. அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்றாப்புல நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தோம்னா டெஸ்க் ஜாப் தான் இருக்கும், நம்ம உட்காந்துட்டே இருப்போம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது ஃபுட் இன்டேக் நிறையா இருக்குது, அந்த இன்டேக் அந்த கலோரிஸை பேர்ன் பண்ணுறதில்ல. ஸோ இது ரெண்டும் வரும்போது வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதை தவிர நமக்கு ஹார்மோன் ப்ராப்ளம், தைராய்டு ஹார்மோன் இல்லை ஸ்டீராய்டு ஹார்மோன் பிரச்சனைகள் இருந்தால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபேமிலியில் பேரண்ட்ஸ்க்கு ஒபிசிட்டி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒபிசிட்டி வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி ஒபிசிட்டி வரும்போது ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னாக்கா, உங்களுக்கு பிபி ஜாஸ்தியாக வருது, சுகர், ஹார்ட் அட்டாக்ஸ், ஹார்ட் ஃபெயிலியர்ன்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். அதை தவிர நம்மளோட இந்த கொரட்டை பிரச்சனை ஜாஸ்தியாகி அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராப்ளமும் வரலாம். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, நம்ம எதனா காரணம்னு பார்த்தோமோ அதெல்லாம் மாடிஃபை பண்ணும். ஸோ ஃபுட் இன்டேக், இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டு, ரைஸ் பேஸ்ட் ஃபுட், ஸ்வீட்ஸ், சுகர் ஐட்டம்ஸ் அதெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும். அதே மாதிரி நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸோ டெய்லி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கனாக்கா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 40 minutes டெய்லி வாக்கிங், அந்த ஜாகிங், அந்த மாதிரி எக்ஸசைஸ், ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லது. நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும். ஸோ குட் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம மெடிகேஷன்ஸ், இஃப் பிபி வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதுக்குன்னு சில மெடிகேஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னாக்கா சர்ஜரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. நன்றி.